பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்குரிய வேத பகுதியானது சங்கீதம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். பக்தனாகிய தாவீது, என் தேவனாகிய கர்த்தாவே, உண்மையே நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துதல் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி தேவனிடத்திலே உரிமை பாராட்டி தன் ஆத்ம ரட்சிப்புக்காக விண்ணப்பிக்கிறதை நாம் இங்கு வாசிக்க முடிகிறது. தாவீதை சத்துருக்கள் முகாந்திரம் இல்லாமல் அவனை நெருக்கி சிங்கத்தை போல அவனை பீறிப்பட எத்தனைக்கும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆத்மாவிலே குறை இருக்கும் என்று சொன்னால் என் சத்துருக்கள் என் மகிமையின் துளியை தாழ்த்த கடவர்கள் என்று சொல்லி என் நீதியின்படியும் இடையிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி சத்துருக்களை நியாயம் தீர்க்கும்படி அழைக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். அதன் ஆத்மாவை தேவனுக்குள் தாவீது காத்து கொண்டபடியினாலே அவன் சொல்லுகிறான், என் இருதயம் செம்மையாக இருக்கிறது, என்னை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்று சொல்லி ஜெபித்து பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தரின் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி தேவனை நோக்கி புகழுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவர், நம்முடைய ஆத்மாவை காக்கவும் ஆத்மாவை பலப்படுத்தவர் வல்லவர் என்பதை விசுவாசித்தவர்களாக செம்மையான இருதயம் உள்ளவர்களாக நாம் தேவனிடத்திலே நம்முடைய ரட்சிப்புக்காய் காத்திருப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு கேடகமாக இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து அவரை துதிக்கும்படியாக அவரை கீர்த்தனம் பண்ணும்படியாக அவர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென்.